தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர்தான் இந்திய ரூபாய் குறியீட்டை உருவாக்கினாருன்னு சொன்னா நம்ப முடியுமா? அட ஆமாங்க. இந்திய ரூபாய் சின்னம் உருவாக்கத்திற்கு பின்னால் ஒரு அற்புதமான கதை உள்ளது. 2009ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் இந்திய ரூபாய்க்கான தனித்துவமான சின்னத்தை வடிவமைக்க ஒரு போட்டியை அறிவித்தது. இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் உலகளவில் எளிதில் அடையாளம் காணக்கூடிய ஒரு சின்னத்தை உருவாக்குவதே குறிக்கோளாக இருந்தது. 3000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதில் தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த உதயகுமாரின் வடிவமைப்பு வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் பயன்படுத்தப்படும் தேவநாகரி ஸ்கிரிப்டை அடிப்படையாக கொண்டது வடிவமைப்பு. இந்த சின்னம் ர மற்றும் ரி ஆகிய எழுத்துக்களின் கலவையாகும். இந்த சின்னம் ஜூலை 15, 2010 அன்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் 2011இல் யூனிகோட் தரநிலையில் இணைக்கப்பட்டது. இன்று இந்திய ரூபாய் தாள்கள், நாணயங்கள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் பெருமையுடன் பயன்படுத்தப்படுகிறது. இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் கலாச்சார அடையாளத்தை குறிக்கிறது. உதயகுமாரின் வடிவமைப்பு இந்தியாவின் காட்சி அடையாளத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறியுள்ளது. இது நாட்டின் வளமான வரலாற்றையும் உலகளாவிய பொருளாதார சக்தியாக வெளிப்படுவதையும் பிரதிபலிக்கிறது.